ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்த்தினை நந்தி முகந்தனை ஞான கொள்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு மீண்டும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ஆலந்துறையார் திருக்கோயில் ஆகும். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தது. தஞ்சாவூரிலிருந்து அரியலூர் செல்லும் வழியில் 12வது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஊரின் பெயர் கீழப்பழுவூர். சுவாமி பெயர் ஆலந்துறையார் மூலநாதர். அம்மன் பெயர் அருந்தவநாயகி. கோடலோடு கோங்கவே குலாவுமடி தன்மேல் ஆடரவம் வைத்த பெருமாள் திடம் என்பர். மாடமையில் தூளிகை ஏறிய மடவார்கள் பாட ஒளி செய்ய மலிகின்ற பழுவூரே. திருஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 56வது தலம். இந்த சிவனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்படுகின்றது. லிங்கம் மிகச் சிறியது என்பதால் அடையாளம் காட்ட அதன் மேல் ஒரு குவளை சாத்தப்பட்டிருக்கின்றது. இந்த குவளைக்கே அபிஷேகம் நடக்கும். பரசுராமர் தன் தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட தலமாக இது கருதப்படுகிறது. அவர் உருவாக்கிய குளம் பரசுராமர் தீர்த்தம் எனப்படுகின்றது. சில சிவன் கோயில்களில் மூலவர் சன்னதியில் நுழைவு வாயிலில் மேற்பகுதியில் கஜலட்சுமி சிற்பம் அமைத்திருப்பார்கள். ஆனால் இத்தலத்தில் பரசுராமர் சயனத்தில் இருப்பதை காணலாம். விநாயகர் நடனமாடும் கோலமும் சண்டீஸ்வரின் பஞ்சலோக சிலையும் வித்தியாசமானவை. பங்குனி 18 சூரியன் தன் கதிர்களை இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்கிறார். திருஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம். வள்ளலார் விண்ணப்ப கவி வெண்பாவில் நற்குணை வாய்க்கும் பழுவூர் மரகதமே என்று சிவனையும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல முருகனையும் புகழ்ந்து பாடியுள்ளார்கள். முடிந்தவர் ஒன்று சேரவும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஸ்தலமாகும். தாங்களும் அங்கு சென்று வழிபட்டு வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளு. மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை சந்திக்க இருக்கும். இந்த கோவிலுக்கான வழித்தளத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பலை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள், குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.